Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Jesus. நல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி, அற்புதரே உமக்கு நன்றி, ஆலோசனையின் கர்த்தரே உமக்கு நன்றி. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் ஒருமனப்பட்டு வந்தாலும் அங்கே நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. எங்கள் மத்தியில் நீங்கள் பிரசன்னராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் டாடி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வந்த பிள்ளைகள் வந்த வண்ணமாக இல்லப்பா உம்மை தரிசிக்கிறவர்களாய் ஆண்டவரே உம்முடைய அன்பை, உம்முடைய அரவணைப்பை, உம்முடைய விடுதலை, உம்முடைய ஞானத்தை, உம்முடைய செழிப்பை, உம்முடைய ஆரோக்கியத்தை, உம்முடைய சுகத்தை, பலத்தை ஆண்டவரே பெற்றுக்கொண்டவர்களாய் ஆண்டவரே என் ஜனங்கள் போகட்டும். கர்த்தர் அபரிவிதமாய் இன்னைக்கு வந்த பிள்ளைகள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ 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 ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஓகே, கர்த்தர் நல்லவர். ஒருவேளை நீங்கள் புதுசாக இந்த வார்த்தையை கேட்குறீங்க, இந்த லைவில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா, எங்கேருந்து பார்க்குறீங்க, உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர், உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் இதில் போடலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஜாயின் பண்ண பிள்ளைங்க அப்படியே அப்பாவை துதிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கி துதிக்கும் போதே நம்ம அப்பாவை ப்ரைஸ் பண்ண ஒரு பெரிய அறுவடைக்குள்ளே, ஒரு பெரிய ஆனந்தத்திற்குள்ளே, ஒரு பெரிய செழிப்பிற்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Hallelujah. நன்றி 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 டாடி, நன்றி டாடி. நீர் நல்லவரே உமக்கு நன்றி, நீர் வல்லவரே உமக்கு நன்றி, நீர் அற்புதரே உமக்கு நன்றி, ஆலோசனையின் கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் டாடி, நன்றி செலுத்துகிறேன்ப்பா. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, masharala babana, o rabala shantaradana. இது நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓ hallelujah. Thank you, Master. Thank you, Master. Thank you, Master. ஓ ரீபாஷானா தரதியன்துருதனா. அப்படியே ஆவியானவரை வெல்கம் பண்ணலாமா? ஓ நன்றி நன்றி நன்றி. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே ஆவியானவரே. எஸ், ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் ஓ மரியா மீது நிழலிடும் போது ஹல்லேலூயா அவர்கள் கர்ப்பம் தரித்தார்கள். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், ஒவ்வொருத்தருடைய ஊழியத்தின் மீதும், ஒவ்வொருத்தருடைய தேங்க்யூ ஜீசஸ் பிஸ்னஸ் மீதும் ஆண்டவருடைய அந்த நிழல் அந்த நிழல் இறங்குது, அந்த நிழல் இறங்குது. இதுவரை இல்லாத அளவிற்கு நீங்கள் நிறைய கனி கொடுக்க போகிறீங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு நீங்கள் நிறைய விஷயங்களை கர்ப்பம் தரித்து பெற்றெடுக்க போறீங்க. வருடத்தின் கடைசி நாள், வருடத்தின் கடைசி நாளில் வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு ஆவியானவர் உங்கள் மீது நிழலிடுவார். உங்கள் மீது நிழலிடுவார். நீங்க எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை
அந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இப்போ உங்கள் மேலே கட்டவிழ்க்கப்பட்டுருக்கு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ வல்லவர். ஓ ராபா ஷாடா பாமா ராதா ரீடா லா சாண்டா ருதனா. அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகள் பேச முடிஞ்ச பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஒருவேளை எனக்கு அந்நிய பாஷை அடையாளம் இல்லை பிரதர், இல்லை பாஸ்டர் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும் போதே உங்கள் நாவில் அந்த பற்பல பாஷைகளை கர்த்தர் இன்னைக்கு கட்டவிழ்ப்பார். ஓ பற்பல பாஷைகளை கர்த்தர் இன்னைக்கு உங்க நாவல கட்டவிழ்ப்பார். அப்போ சில நாட்களில் நடந்த அதே காரியம். Hallelujah, hallelujah. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. Yes. ஓ உங்கள் லைஃப்பில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய துவக்கத்தை ஆண்டவர் கட்டவிழ்ப்பார். ஓ இது துவக்கத்தின் வருடமாக இருக்கும். ஓ உங்கள் லைஃப்பில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சில காரியங்களை துவங்கி வைக்கிற ஒரு வருடமாக இருக்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாங்கள் அப்படியே வாங்குகிறோம் இதுவரை இல்லாத அளவிற்கு. ஓ ஹல்லேலூயா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஓ நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் அற்புதர், நீர் அதிசயர், நீர் ஆலோசனையின் கர்த்தர். நிறைய விஷயங்களில் அவர் உங்களுக்கு ஆலோசனையை கூறுகிற ஒரு ஆவியானவராக இருக்கார். நிறைய விஷயங்களை செஞ்சு நீங்கள் தோற்று போயிருக்கலாம், இழந்து போயிருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஓ தேங்க்யூ ஜீசஸ், நானே நல்ல ஆலோசகராக இருந்து உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களை செய்ய போகிறேன்னு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு உரைக்கிறார். ஓ வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா. எஸ். Holy Spirit. Hama Shata Riatyantaradana. S. Saroja Selvan, bless you. Paul Regandas, bless you. Simon Rash, brother, bless you. Thank you Holy Spirit. நன்றி செலுத்துறோம்ப்பா. Hallelujah, ma shaba baba ma ratatarana oribala shatana ranatiyantaradana. Oh hallelujah. ஒரு சந்தோஷத்தின் அழைய, ஒரு சந்தோஷத்தின் அபிஷேகத்தை இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இல்லத்தில் நான் பேசுகிறேன். ஒரு சந்தோஷம். ஓ spirit of joy. I release spirit of joy in the name of Jesus. உங்க மீது ஒரு சந்தோஷத்தின் அபிஷேகத்தை நான் பேசுகிறேன். ஒரு சந்தோஷத்தின் அபிஷேகம் இதுவரை இல்லாத அளவிற்கு உங்கள் லைஃப்பில் சில வித காரியங்களை அப்படியே கட்டவிழ்க்கிற, அப்படியே வாங்கிக்கிங்க இயேசுவின் நாமத்தினால. இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே சந்தோஷத்தின் அபிஷேகம் பெருகட்டும் டாடி. சந்தோஷத்தின் அபிஷேகம் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எஸ் ஷபா ராபா ஷடா ராதாடா ராகா பாபா ருகாலா ஷீடா கரானா சேத்துருதனா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஷாம்லா பால். எஸ் உங்கள் குடும்பத்தை பிளஸ் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தினால. இதுவரை இல்லாத அளவிற்கு அநேகருக்கு உங்கள் குடும்பம் ஒரு பெரிய அடைக்கல பட்டணமாக இருக்கும், ஆசீர்வாதத்தின் பட்டணமாக இருக்கும், ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருக்கும் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ். அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கார். Yes, Franklin brother, bless you. Thank you Jesus. Hallelujah. Basha baba mama. Oh rabala shata radana tarada. Oh rababa mama lagata radana. Oh rahalati antaradana turudana. உங்களுடைய கண்ணீர்கள் அப்படியே கர்த்தர் கழிப்பாய் மாத்துறார். உங்கள் கண்ணீர்கள் கழிப்பாய் மாறுகிறது. எஸ் வாங்கிக்கிங்க, அப்படியே வாங்கிக்கிங்க இயேசுவின் நாமத்தினால. உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் கண்ணீர்கள் கழிப்பாய் மாறுது. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஓடி அலைந்து திரிந்த நாட்கள் இன்னியோட முடியுது. இதுக்கப்புறம் நீங்கள் உட்கார்ந்திருந்து
உட்கார்ந்திருந்து சில காரியங்களை சுதந்தரிக்க போகிறீங்க. உட்கார்ந்திருந்து சில காரியங்களை நீங்கள் சுதந்தரிக்க போகிறீங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி. துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ், என் இயேசுவே உமக்கே துதி. எல்லாம் அப்படியே அப்பாவை துதிக்க ஆரம்பிங்களா? நீங்கள் துதிக்கும் போது, நீங்கள் துதிச்சு பாடும் போது இன்னைக்கு நிறைய கதவுகள் திறக்கப்படுது. இதோ திறந்த வாசலை உமக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாதுன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் இயேசுவே, தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே மகிமை, என் இயேசுவே. thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. எத்தனையோ மனுஷங்க லைஃப்பில் வந்து போயிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, எவ்வளோ பேரும் வந்துட்டு போயிட்டாங்க, உங்களை கீழே தள்ளினாங்க, மேலே உயர்த்தி வச்சாங்க, நான் உங்கள் கூட கடைசி வரைக்கும் நிற்பேன்னு சொன்னாங்க. ஆனாலும் முடிவு பரியந்தம் ஒருத்தர் நிற்காமல் நீங்கள் தனிமையில் இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கலாம். நிறைய மனுஷர்களால் காயப்படுத்தப்பட்டு ஏமாற்றப்பட்டு இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோடு இருந்தது போல் நான் உன்னோட கூட இருப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்கள் கூட இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தனிமையின் நிலைமை மாறுது இயேசுவின் நாமத்தினால. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தனிமையின் உணர்வுகளை கர்த்தர் வேரோட எடுத்து போடுறாரு. இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, இதுவரை இல்லாத அளவிற்கு ஜனத்திரள் உன்னை தேடி வரும். ஆமேன். எத்தனை பேர் வாங்குறீங்க? ஜனத்திரள், ஆத்துமாக்கள் உன்னை தேடி வரப்போகுது. உன் வார்த்தையை கேட்க, உன் முகத்தை பார்க்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஏதாவது ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களா? ஏதாவது ஒரு வார்த்தை எனக்கு சொல்ல மாட்டீங்களான்னு ஹல்லேலூயா. உங்கள் முக தரிசனத்துக்காக ஜனங்கள் ஓடோடி வரப்போகிறாங்க. இயேசுவின் நாமத்தினால ஐ ரிலீஸ்
பீப்புள்ஸ் அனாயிண்டிங். ஆத்துமாக்களின் அபிஷேகத்தை உங்கள் மேலே பேசுகிறேன். ஆத்துமாக்களின் அபிஷேகத்தை உங்கள் மேலே பேசுகிறேன். இதுவரை இல்லாத அளவிற்கு உங்கள் எல்லைக்குள்ள ஜனத்திரள் பெருகுங்க. ஜனத்திரள் பெருகும் இயேசுவின் நாமத்தினால. ஐ டிக்ளேர் அண்ட் டிக்ரி ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், பிஸ்னஸ் செய்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், ஏன் குடும்ப ஃபேமிலி மெம்பர்ஸாக கூட இருக்கட்டும்ங்க. நாங்கள் தனியாக இருக்கோம், எங்களுக்குன்னு யாருமே இல்லை, சொந்தனம் சொல்லிக்க யாருமே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஜனத்திரள் உங்களை தேடி வரப்போகுது. ஜனத்திரள் உங்களை தேடி வரப்போகுது. Right now in the name of Jesus. Right now in the name of Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி 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 நன்றி. ஹalleluya மா ஷடரா பாபா மாமா ஓரா பாபா பலா ஷடரா தடா ராகா லா ஷாடா டா ரானா. நிறைய விஷயங்கள்னால, முக்கியமாக மனுஷர்களால் ஏமாற்றப்பட்டு கைவிடப்பட்டு நிறைய காயங்களுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் காயம் மாறும். எந்த இடத்துல நீ தலை குனியப்பட்டியோ, எந்த நபர்களால் நீ ஏமாற்றப்பட்டையோ, அதே நபர்களுக்கு நீ ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருப்ப. யூ ஆர் த பிளெஸிங்ஸ் ஆஃப் மெனி பீப்புள் இல்லைங்க, மெனி நேஷன்ஸ்க்கு நீ ஆசீர்வாதமாக இருப்ப. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்றைக்கி ஒரு முக்கியமான சப்ஜெக்டை குறித்து பேசலான் இருக்கேன். அதனால் ஸ்டே கனெக்டட். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ராபா ஷீட்டா ரானாத்தியா டெருதனா. ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மாஸ்டர். ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி 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 நன்றி. ஹalleluya. மாமா ஆரோக்கியம் பாஸ்டர் ப்ளஸ் பண்ணுறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியத்தை இன்னும் பழகி பெருகி பெரிய ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக உங்களை வைப்பார். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். இந்த ஒரு மாதமாகவே ஒரு காரியம் எனக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு மீன்ஸ், ஆண்டவரே இந்த வருஷம் முடிய போது நிறைய காரியங்கள் லைஃப்பில் மாற்றிருக்கீங்க, மினிஸ்ட்ரியில் பார்த்துருக்கீங்க, ஃபினான்ஷியலில் மாற்றிருக்கீங்க. சில விஷயங்கள் அப்படியே இருக்குது, சில விஷயங்கள் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்வை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவர்கிட்ட அப்படியே தேங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருந்தப்போ ஆண்டவர் ஒரு விஷயத்தை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்த விஷயத்தை திரும்ப எனக்கு ரீகன்ஃபார்ம் பண்ணார். என்னென்னா கனெக்ஷன். இந்த மாதம் எல்லா வாக்குத்தத்தத்தை பார்த்துருப்பீங்க. மந்த் ஆஃப் செலப்ரேஷன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு வச்சார். அதுபடி நிறைய செலப்ரேஷனாக போயிட்டுருக்கு. நிறைய ட்ராவல்ஸ், நிறைய ஜாய்ஃபுல் மூமெண்ட்ஸாக ஒவ்வொரு நாளும் நிறைய டெஸ்டிமனிஸாக ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கார். ஓகே, அந்த செலப்ரேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு போகணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னும் போது ஆண்டவர் சொன்னார், குட் கனெக்ஷன் மேக் யுவர் லைஃப் செலப்ரேஷன். என்னங்க? குட் கனெக்ஷன் மேக் யுவர் லைஃப் செலப்ரேஷன். என்ன ஆண்டவரே எனக்கு புரியலை, ஒரு குட் கனெக்ஷன் என் லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக மாற்றுமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னேன், ஆமாண்டா, உன் லைஃப்பில் ஒரு நல்ல உறவுகள் இருக்கும்போது உன் வாழ்க்கையை ஒவ்வொரு நொடி பொழுதும் கொண்டாட்டமாக மாற்றும். எப்படி கல்பனா சிஸ்டர்? நம்ம லைஃப்பில் இருக்கிற உறவுகள், வந்த உறவுகளாக இருக்கட்டும், போன உறவுகளாக இருக்கட்டும், வரப்போகிற உறவுகளாக இருக்கட்டும், அந்த உறவுகள் மூலமாக நிறைய சந்தோஷத்தை நம்ம பார்க்க முடியும். ஆனால் என் லைஃப்பில் அந்த மாதிரி உறவுகள் நிறைய இல்லையே ஆண்டவரே. வராங்க போகிறாங்க இருக்காங்க. சிலர் ஆரம்பத்தில் இருந்தாங்க, இப்போ வரைக்கும் இல்லை. சிலர் இப்போ இருக்காங்க, பிற்காலத்தில் இருப்பாங்களான்னு தெரியல. இப்படி நிறைய கேள்விகளோடு ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பைபிளில் இருந்து நிறைய விஷயங்களை சொன்னார். நிறைய விஷயங்களை சொன்னது மட்டும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்த சொன்னார். ஒரு செடி, ஒரு மரம் இருக்குது. அந்த செடியும் மரமும் தன்னுடைய அந்த மண்ணோட, அந்த நிலத்தோட கனெக்டடாக இருக்கும்போது மட்டும்தான் அதில் ஒரு நல்ல ஃப்ரூட்ஸை வெளிப்படுத்த முடியும். ஆனால் அந்த மண்ணுக்கும் அந்த மரத்துக்கும் அந்த செடிக்கும் ஒரு கனெக்ஷன் விட்டு போச்சுன்னா அந்த மரம் என்னாகும்? கனி கொடுக்காது, அது தன்னுடைய ஜீவனை இழந்துடும். அது மட்டும் இல்லை,
இன்னொரு எக்ஸாம்பிள் மூலிமா ஆண்டவர் பேசினார். இப்போது என் ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனுக்கு வந்து நான் சார்ஜ் போடுறேன். சார்ஜ் போடும்போது என்ன ஆகுதுன்னா, நான் சார்ஜர்லாம் கனெக்ட் பண்ணிட்டேன், பட் ஸ்விட்ச் போட மறந்துட்டேன். சுவிட்ச் போட மறந்துட்டு நான் பாட்டுக்கு எங்கேயோ வேலை செஞ்சுட்டு அது இதுன்னு பண்ணிவிட்டு திரும்ப வந்து பார்க்குறேன், சார்ஜர் வந்து அதிலே அப்படியே தான் இருக்குது. சார்ஜ் ஏறின மாதிரியே தெரியல. நான் எப்படி போட்டு போனனோ அதே நிலமையில் அப்படியே இருக்குது. அப்புறம் நான் சுவிட்ச் போட பார்த்தா சுவிட்சு போடலை. சில பேர் அப்படி தான் இருக்கும். நிறைய கனெக்ஷன்ஸ்குள்ளே இருப்போம், ஆனால் சரியான நேரத்தில் சரியான இடத்துல நமக்கு தேவையான கனெக்ஷன்ஸில் இருப்போமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. சில நேரங்களில் கனெக்ஷனில் இருக்கிற மாதிரி காமிச்சிப்போம், ஆனால் கனெக்டிவிட்டி இல்லை, அந்த கனெக்ஷனுக்குள்ளே அந்த உறவுக்குள்ளே இருக்க மாட்டோம். எப்படின்னா, நான் அந்த ஊழியக்காரரோட பழகிறேன், எனக்கு இந்த ஊழியக்காரர் தெரியும், நான் இவ்வளோ மினிஸ்ட்ரி பண்ணுறேன், நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், எல்லாமே வெளியே காமிச்சிப்போம். பட் உள்ளக்குள்ளே நம்முடைய நிலைமை அப்படியே இருக்கும். ஏன்னா அந்த ஸ்விட்சு போடலை. எப்போ நம்ம அந்த ஸ்விட்சை போடுறோமோ, அந்த ஸ்விட்சை போடும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னங்க, நீங்கள் என்னமே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த ஃபோனுக்குள்ளே வந்து சார்ஜ் ஈஸியாக ஏறும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸ்விட்சு போடாமல் என் லைஃப் அப்படியே இருக்கேன், என் லைஃப் அப்படியே இருக்கேன், என் மினிஸ்ட்ரி அப்படியே இருக்கேன், என் பிஸ்னஸ் அப்படியே இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறார், ஜஸ்ட் ஃப்ளக் பண்ணால் மட்டும் போதாது, ஸ்விட்சை போடு. அந்த ஸ்விட்சு தான் எதுனா கனெக்ஷன். ஆல்ரெடி அந்த வீடு ஃபுல்லாக எலக்ட்ரிசிட்டி அந்த ஒயரில் பாஞ்சிட்டே இருக்கும். எந்த ஸ்விட்சை நம்ம ஆன் பண்ணுறோமோ அந்த ஸ்விட்சில் எது கனெக்டடாக இருக்கோ, அந்த ஃபேனோ, அந்த டிவியோ, அந்த ஃப்ரிட்ஜோ, அந்த வாஷிங் மிஷினோ, எனிதிங் அது வந்து ஆன் ஆகும். அதை போல் தான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் எங்கே கனெக்டடாக இருக்கீங்க, அந்த கனெக்டடாக இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, உங்களுக்கான ஸ்விட்சை ஆன் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். சில நேரங்களில் நம்ம நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுவோம், அங்கே இங்கே அப்படி இப்படி ஏதாவது பண்ணணும், ஏதாவது மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஃபேமிலி லைஃப்லையாக இருக்கட்டும், ஃபினான்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம ஏதாவது பண்ணணும், ஏதாவது முன்னேறிட முடியாதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் அதே நிலமையில தான் இருப்போம். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கீழே போயிருப்போமே தவிர மேலே வந்திருக்க மாட்டோம். ஏன்னா சரியாக நம்ம ப்ளக் பண்ணல, சரியான ஸ்விட்சும் நம்ம போடலை. நம்ம வந்து இங்கே போனால் நல்லா இருவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு போவோம், பட் அது அந்த ஃபோனுக்கான கேபிளே இல்லை. இப்போ எல்லாமே நார்மல் கேபிள் வந்துருச்சு, சி பின்னு. ஆரம்ப காலகட்டத்தில் ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு சார்ஜர், அந்தந்த சார்ஜரை அந்தந்த ஃபோனில் ப்ளக் பண்ணால் மட்டும்தான் சார்ஜர். சில நேரங்களில் ஸ்விட்சே போட்டிருந்தாலும் கனெக்ட் ஆகாது. பிகாஸ் அது உங்களுடைய இடம் இல்லை, அது உங்களுடைய ஸ்தலம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும், எந்த இடத்துல நான் நிலை நிறுத்தப்படணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்கள் போய் நிற்கும் போது, சிஸ்டர் பிளஸ் யூ, எந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணப்படணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்கள் மூவ் பண்ணும் போது ஈஸியாக, எப்படி ரொம்ப ஈஸியாக, மதர் சிஸ்டர் பிளஸ் யூ, நீங்கள் கனி கொடுக்குறவங்களா இருப்பீங்க. ஈஸியாக சார்ஜ் உங்களுக்குள்ளே ஏறும். உங்களுடைய வளர்ச்சி நீங்களே சில நேரங்களில் போதுண்டா அப்படின்னு சொன்னாலும் அந்த கனெக்ஷன்ஸ் வந்து உங்களை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக தூக்கிட்டு போகும். நம்ம ஊர்லெலாம் இந்த களிமண் இருக்குது பார்த்தீங்களா, களிமண்ணில் எதுவுமே விளையாது, எதுவும் விதையும் போட மாட்டாங்க. செம்மண், கரிசல் மண், இந்த மாதிரி மண்ணில் தான் நிறைய விதைகளை நிறைய பயிர்களை பண்ணுவாங்க. களிமண்ணில் ஏன் போட மாட்டாங்கன்னா, அது வந்து நிறைய தண்ணியை அப்படியே மேலே தேங்க வச்சிரும், உள்ளுக்குள்ளே இழுத்துக்காது. அதனால் அதில் விதை போட்டாலும் அழுகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு அதில் யாருமே பயிரிட மாட்டாங்க. சில பேர் அப்படி தான் நீங்கள் பயிரிட்டுருக்கீங்க. உங்களுடைய நிலத்தில் உங்களுக்கான வார்த்தைகள் வருகிற இடத்துல உங்கள் விதைகளை விதைக்காமல், உங்கள் நேரத்தை விதைக்காமல், எங்கேயோ போய் உங்கள் நேரத்தையும் உங்கள் விதையும் உங்களுடைய காலத்தையும் நீங்கள் விதைச்சிட்ருக்கிறதுனால தான் இன்னும் உங்களுடைய பலன், உங்களுடைய கனி வெளிவராமல் இருக்குது. ஜஸ்ட் இன்றைக்கி அது முழிச்சுக்கிங்க. கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உங்களுடைய நிலத்தை, சரியான நிலத்தை தேர்ந்தெடுங்க.
அந்த நிலத்தோடு, அந்த ஊழியர்களோடு, அந்த ஊழியங்களோடு, அந்த பிஸ்னஸோடு, அந்த காரியத்தோடு கனெக்டடாக இருங்க. உங்களை பூஸ்டப் பண்ணி உங்களால் முடியும், நீங்கள் செய்ய முடியும், உங்களால் ஆகும், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இதெல்லாம் ஆண்டவர் தாண்டி வர வச்சிருவார் அப்படின்னு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிற இடங்களுக்கும் நீங்கள் போய் உக்காருங்க. அங்கே உங்கள் நேரங்களை, அங்கே உங்கள் பணங்களை, அங்கே உங்களுடைய எல்லா காரியங்களையும் செலவிட்டு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மேலே வந்துடுவீங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எல்லாரும் அங்கே போகிறாங்க, நானும் அங்கே போகிறேன், எல்லாரும் இங்கே போகிறாங்க, நானும் இங்கே போகிறேன், எல்லாரும் அதை செய்கிறாங்க, நானும் இதை செய்கிறேன். இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டோன்ட் டூ திஸ். டோன்ட் டூ திஸ். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுங்க. இல்லை, இதுக்கப்புறம் என்னுடைய தீர்மானம், என்னுடைய நேரம், என்னுடைய பணம், என்னுடைய உழைப்பு எல்லாவற்றையும், என்னுடைய நிலம் எதுவோ, நான் எந்த வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்படுறனோ, நான் எந்த உறவுகள் மூலமா, எந்த ஊழியர்கள் மூலமா, எந்த பிஸ்னஸ் மூலமா, எந்த குடும்பத்தின் மூலமா நான் ஆசீர்வதிக்கப்படுறனோ அந்த இடத்துல விதைக்க போகிறேன். அந்த இடத்துல என் டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஜெசம் பிரதர் bless you, நளினி சிஸ்டர் bless you, ஜஷு bless you, thank you Holy Spirit. அப்படியே வாங்கிக்கிங்க. உங்களுடைய நேரங்களை நல்ல இடங்களில் விதைங்க. நீங்கள் விதைக்க 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 அந்த பலனை நீங்கள் பார்ப்பீங்க. சில நேரங்களில் அது லேட்டானாலும், என்னது லேட்டானாலும் அதனுடைய பலனை, அதனுடைய அறுவடையை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்முடைய நிலத்துலையோ, நமக்கு சொந்தமில்லாத இடத்துலையோ, நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிற ஸ்தானத்திலே இல்லாமல் அலைந்து திரிகிறவர்களாக இருக்கும். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. இயேசுவின் நாமத்தினால நான் இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறேன். என் லைஃப்பில் இதுவரை இல்லாத அளவிற்கு நிறைய விஷயங்கள் இழந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் இழக்க போகிறதில்ல. நான் ஒரு நல்ல கனெக்ஷன்ஸில் நான் மூவ் பண்ண போகிறேன். எனக்கான கனெக்ஷன்ஸ், என் ஃபோனுக்கான கேபிளில் நான் போய் ப்ளக் ஆக போகிறேன். உங்களை பார்த்து தான் சொல்கிறேன். அவன் பிரதர் யாருக்கோ பேசிகிட்ருக்காரு, பாஸ்டர் யாருக்கோ பேசிகிட்ருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. இல்லை, உங்களுக்கு தான். ஜஸ்ட் பி கனெக்டட். ஆண்டவரோடு கனெக்டடாக இருங்க. நல்ல தெய்வ மனுஷர்களோடு கனெக்டடாக இருங்க. நீங்கள் கனெக்ட் ஆக 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 உங்கள் லைஃப்பில் ஃப்ரூட்ஸை நீங்கள் ஈஸியாக பார்ப்பீங்க. நம்ம ஃப்ரூட்ஸ் வேணும்னு பார்க்குறோம், ஆனால் கனெக்ட் ஆக பார்க்க மாட்டேன்றோம். கனெக்ஷன் ரொம்ப முக்கியமாக பிரதர், அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கனெக்ஷன். ஆண்டவருக்கு எனக்கும் தான் நல்ல உறவு இருக்கே, நான் மனுஷனோடு எதுக்கு கனெக்ட் ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. உங்களை பார்த்து உங்களுக்கு இந்த வார்த்தை. தாவீது அப்புறம் யோனத்தான், இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். தாவீது யோனத்தான் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை என்ன சொல்கிறது, பைபிளில் ரொம்ப 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 நெருங்கின உயிருக்கு உயிரான சிநேகிதன். இன்னும் சொல்லப்போனால் அவருக்காக எதவனாலும் செய்யக்கூடிய, உயிரே கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நேகத்தில் தான் தாவீதுடைய ஸ்நேகமும் யோனத்தானுடைய ஸ்நேகமும் இருந்துச்சு. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். அந்த ஸ்நேகம் எப்படி இருந்துச்சுன்னா, தன்னுடைய ராஜ்யபாரம் அடுத்து சவுலுக்கு அடுத்தது யோனத்தான் தான் ராஜாவாக மாறணும். ஏன்னா ராஜாக்கள் காலகட்டத்தில் என்னாச்சுன்னா, ராஜாக்கு அடுத்து அவங்க மகனுக்கு அடுத்து அவங்க மகன், இப்படி தான் மூவ் ஆகும். ஆனால் தாவீது தான் சவுலுக்கு அடுத்து ராஜாவாக போகிறார்னு தெரிஞ்சே யோனத்தான் தாவீது ராஜாவுக்கு ஹெல்ப் பண்ணாருங்க. அவங்க அப்பா இவர் மேலே ரொம்ப கடும் கோபமாக இருக்காரு தெரிஞ்சே அவருக்கு ஹெல்ப் பண்ணாருங்க. இன்னும் யோசிக்க போனால் தன்னுடைய அந்த ராஜ்ய பாரத்தை தாவீதுக்காக விட்டு கொடுத்தாருங்க. இந்த உறவு பாருங்க, தாவீதுடைய உயிரை காத்துச்சு. தாவீது மேலே விழுந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றத்துக்கு அந்த உறவு ஏதுவாக இருந்துச்சு. ஏன்
தான் ராஜ்யபாரம் போனாலும் பரவாயில்ல, நான் ராஜாவானாலும் ஆகலனாலும் பரவாயில்ல, தேவன் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்திருக்காரு, தேவன் ஒரு மனுஷன் மீது அபிஷேகத்தை ஊற்றிருக்காரு, அந்த மனுஷன் அந்த சிங்காசனத்தில் உட்காரணும் அப்படின்றதுக்காக தான் தகப்பனையே பகைச்சிக்கிட்டது மட்டும் இல்லை, தான் தகப்பன் என்னை என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்ற சூழ்நிலைக்குள்ளே வந்து நின்னாருங்க யோனத்தான். அந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசிக்கும் போது இப்படி ஒரு மனுஷன் நேசிக்க முடியுமா, இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யோனத்தான் தாவீதோடு நின்னார். அந்த கனெக்ஷன்ஸ் பாருங்க, தன்னுடைய ஜீவனை, தாவீதுனுடைய ஜீவனை காக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன்ஸாக இருந்துச்சு. அந்த கனெக்ஷன்ஸ்னால தாவீது பிற்காலத்தில் சிங்காசனத்தை அலங்கரித்தார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய கனெக்ஷன்ஸ், உங்களுடைய உறவுகள் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, உங்களுடைய ஜீவனை காப்பாற்றக்கூடியதா, உங்கள் லைஃப்பை, உங்கள் மீது இருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறதற்கு வழிவாசல்களை ஏற்படுத்தக்கூடிய கனெக்ஷன்ஸாக இருக்கா? இல்லை, இருக்கிறதுலே போதும்டா, உனக்கு எதுக்குடா, அதெல்லாம் நம்மளால் முடியாதுடா, அதெல்லாம் நமக்கு இல்லைடா, இந்த வாக்குத்தத்தங்களாம் அவங்களுக்கு மட்டும்தானா, ஏன்னா அவங்க மட்டும்தான் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற கனெக்ஷன்ஸ்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா? ஜஸ்ட் திங்க், யோசிங்க. யோசித்து இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுங்க. இல்லை, நான் என் கனெக்ஷன்ஸை சரியாக பயன்படுத்த போகிறேன், சரியான இடத்துல நான் கனெக்ட் ஆக போகிறேன். என் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் வேணும். என் லைஃப் இது வரைக்கும் இருந்தது போல் இருக்கக்கூடாது. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாருங்க தாவீது, கடைசி வரைக்கும் ஆடு மேய்ச்சிட்டு இருந்துகிட்டே போயிருக்கலாம்ல. ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள், நிறைய போராட்டங்கள் அவர் லைஃப்பில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் இப்படி யோசிச்சுட்ருக்கீங்க, நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா துதிக்கிறேன், நல்லா ஆராதிக்கிறேன், ஆண்டவரை பிடிச்சிருக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் இந்த பாதையின் வழியாக கர்த்தர் என்னை கொண்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களே. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களை சரியாக கைட் பண்ணக்கூடிய சில கனெக்ஷன்ஸ்குள்ளே நீங்கள் இல்லை. ஆவியானவர் எல்லா விதத்துலேயும் உங்களை வழி நடத்துவார். மனுஷனை விட அவர் நடத்துகிற விதம் ரொம்ப அற்புதமாக, ரொம்ப அழகாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இவர் ஆண்டவர் தான் பேசுகிறாரா, இது நம்மளுடைய தாட்ஸா அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நம்ம அதை இக்னோர் பண்ணிவிட்டு அப்படியே ஓடிடுறோம். அதனால தான் மோசே காலத்தில் 2-3 சாட்சி மூலயமா ஒருத்தனை நீங்கள் நியாயம் தீருங்க அப்படின்னு ஆண்டவருக்கு கட்டளை கொடுக்குறார். இன்றைக்கி நம்மளுடைய இன்னும் நீதிமொழிகளை பார்த்திங்கன்னா அநேக ஆலோசனைகள் இருக்கிற இடத்துல ஜனங்கள் ரொம்ப செழிப்பாவாங்களாம், ரொம்ப ஆசீர்வாதமாக வாழ்வாங்களாம். அதுக்காக ஆண்டவர் நமக்கு ஜனத்திரளை கொடுத்துருக்காரு, நல்ல உறவுகளை கொடுத்துருக்காரு. யோனத்தானும் தாவீதுடைய லைஃப்பையும் அவனுடைய உயிரை காக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன்ஸாக இருந்துச்சான். அது மட்டும் இல்லை, 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சவுல் போருக்கு போகிறாரு, போருக்கு போனால் அவரே இறந்துடுறாரு, யோனத்தான் இறந்துடுறாங்க, எல்லாருமே இறந்துடுறாங்க. அது 31ஆம் அதிகாரம் என்ன முடியுதுன்னா, சவுல் இறந்துட்டாரு அப்படின்னு முடிஞ்சிட்ட பிறகு அடுத்த 2வது சாமுவேலுக்கு உள்ளே வந்தால் திரும்ப அங்கே சவுலுக்கு ஜீவன் இருக்கு. அவர் தன்னைத்தானே அந்த வால் மேலே விழுந்து இறந்துடுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 8லேருந்து 15 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு மனுஷன் தாவீதை பார்த்து தேடி ஓடி சொல்கிறாரு, சவுல் இறந்துட்டாரு. அப்படியா அப்படின்னு கேட்கும் போது, ஆமாம், அவர் அந்த கத்தி மேலே விழுந்து ரொம்ப துடிச்சு வச்சுட்டு இருந்தார், என்னை பார்த்து கூப்பிட்டு என்னை கொன்னுருன்னு சொன்னார். நான் என்ன பண்ணேன், அவரை கொன்னுட்டேன். என்னடா இது, ஃபஸ்ட்டு சாமுவேல் முடியும் போது சவுல் இறந்துட்டாரு அப்படின்னு முடியுது, 2வது சாமுவேல் ஆரம்பிக்கும் போது சவுலை ஒருத்தர் கொலை பண்ணுறாருங்க. அதுவும்
புறஜாதியர் கொலை பண்ணுறது மட்டும் இல்லை, அதை தாவீது கிட்ட வந்து சொல்கிறாரு. இந்த இடத்துல 2 விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அப்படியே வாங்கிட்டே இருங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு தான். சரிங்களா? ஒரு விஷயம், சவுல் வந்து தன்னுடைய கனெக்ஷன்ஸ், கர்த்தரோடு இருந்த கனெக்ஷன்ஸாக இருக்கட்டும், நல்ல ஆலோசகர்களோடு இருந்த கனெக்ஷன்ஸாக இருக்கட்டும், தீர்க்கதரிசியோடு இருந்த கனெக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவர் வந்து அப்படியே கட் பண்ணிகிட்டே போனார் தன்னுடைய லைஃப்பில். சில நேரங்களில் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறது, நீ என்ன சொல்கிறது, நான் ராஜாயா, நான் சொல்கிறதான் செய்வேன் அப்படின்ற நிலைமைக்குள்ளே அவர் வந்து அவர் வர்றதுக்கு முன்னாடியே பலியெல்லாம் செலுத்துகிறாரு. சரிங்களா? அப்போது இங்கே ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அவருடைய லைஃப்பில் சில வித கனெக்ஷன்ஸை கட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கார். கட் பண்ணிட்டு வந்ததுனால கடைசி நாட்களில் அவருடைய லைஃப் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்நிய கையில் இறந்துடுறாருங்க. இது இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இதை வந்து தாவீது கிட்ட வந்து சொல்லும் போது தாவீது ராஜா சொல்கிறாரு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மீது உன் கையை போடுறதுக்கு நீ ஏமாத்துறனான்னு அவனை போடுறாரு. இதுலேருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களாக இருக்கட்டும், இந்த எந்த தெய்வ மனுஷர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு விரோதமாய் உங்கள் வார்த்தைகளை, உங்கள் கையை நீட்டாதீங்க. இன்னும் எக்ஸ்ட்ரீமாக சொல்லப்போனால், எனக்கு இந்த வார்த்தை வந்து, இந்த வசனம் வந்து நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்திலேருந்து இந்த ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பயமுறுத்தக்கூடிய வசனமாக இருக்கும். பயமுறுத்தோன்னா ரொம்ப ஊழியர்கள் மீது இன்னும் கனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கும். என்னென்னா, ஒரு ராஜா வராரு, ஒரு தீர்க்கதரிசி நிற்கிறாங்க. அந்த தீர்க்கதரிசிக்கு விரோதமாக ஒன்றுமே பண்ண மாட்டார். அவர் கையை அப்படி நீட்டுவார். அப்படி கையை நீட்டும் போது அந்த கை அப்படியே வெண்குஷ்டமாக மாறும். எனக்கு அப்படியே அதை படித்த உடனே, எப்பா என்னடா இது, ஊழியர்களுக்கு விரோதமாக கை நீட்டினா இப்படி ஆயிருமா? இன்றைக்கி நிறைய ஜனங்க, இந்த சோஷியல் மீடியா இருக்கட்டும், சபைகளாக இருக்கட்டும், நிறைய ஜனங்கள் ஈஸியாக தெய்வ மனுஷனை அப்படியே கிழிச்சு தள்ளுறாங்க. டோன்ட் டூ திஸ். அப்படி நீங்கள் பண்ணும் போது நீங்கள் மட்டும் இல்லை, அதனுடைய காரியத்தை உங்கள் பரம்பரையாக நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அன்றைக்கி பாருங்கள், ஒரு தகவல் தான் சொல்ல வந்தார் தாவீது கிட்ட, இந்த மாதிரி சாமுவேல் இறந்துட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார், சாக முடியாமல் நான் தான் சாவடித்தேன் அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்கிறாரு. சொன்ன மனுஷனுடைய வாழ்க்கை அன்னையோடு முடிஞ்சிச்சு. ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த உறவு பாருங்கள், அந்த கனெக்ஷன்ஸ் பாருங்கள், அவருடைய லைஃப்பில் வேறு மாதிரி ஒரு மூமெண்ட்டை கொடுத்துச்சு, வேறு மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்துச்சு. யோனத்தான் தாவீதுடைய லைஃப்பை ஒரு உயிரை காக்கக்கூடிய உறவாக இருந்துச்சு. சவுல் வந்து உறவை கட் பண்ண கடைசியில் ஒரு அந்நியர் கையில் சாவர மாதிரியான சூழ்நிலைக்குள்ளே போச்சு. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் உறவு எப்படி இருக்குது? உங்களுடைய ஜீவனை, உங்களுடைய பிஸ்னஸ், உங்கள் ஊழியத்தை, உங்கள் குடும்பத்தை இன்னும் மென்மேலும் வளர்க்கக்கூடிய உறவாக இருக்கா, இல்லை உங்களை முடிக்கக்கூடிய உறவாக இருக்கா? ஜஸ்ட் யோசிங்க. அது மட்டும் இல்லைங்க, எலிசாவுடைய உறவு எப்படி இருந்துச்சு பாருங்கள். எலியா நிறைய காரியத்தை செய்கிறாரு. மலையை நிற்க வைக்கிறாரு, மலையை வர வைக்கிறாரு, வானத்தில் அக்கினி இறக்குறாரு, யோர்தானை பிளக்கிறாரு, நிறைய விஷயங்கள் செய்கிறாரு. எலியா மேலே எடுத்து கொல்லப்பட்ட பிறகு அவர் மேலே விழுந்த அந்த சால்வை அந்த உறவை எப்படி புதுப்பிக்குது பாருங்கள். எலியாவின் தேவன் எங்கேன்னு அந்த யோர்தான் அடிக்கும் போது யோர்தான் மறுபடியும் பிளக்குது. எலிசா தீர்க்கதரிசியை எல்லாரும் அட்ரஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்கன்னா, எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த ஒரு தீர்க்கதரிசி ஆகிய எலிசா. அப்போது அவங்களுடைய உறவு எப்படி இருந்துச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அந்யுன்யமாக, ரொம்ப ஐக்கியமாக, 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறது மட்டும் இல்லை, நம்மளுடைய உறவு நம்மளுடைய நாமத்தை அட்ரஸ் பண்ணுறதா இருக்கணும். இன்றைக்கி உங்களை ஜனங்க எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க? நம்ம கிராமத்தில் எல்லாம் சொல்லுவாங்க, நம்மளுடைய அப்பா பேரை வச்சு தான் நம்மளுடைய அட்ரஸ் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா பேர் செல்வம் பையன்,
லோகா பையன். இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போனால் நம்ம தாத்தா பாட்டி பையன் பேரை சொல்லி அட்ரஸ் பண்ணுவாங்க. ஏன்? நமக்கு ஒரு பேர் இருக்குல்ல, ஏன் நம்ம பேரை வச்சு சொல்லலாம்ல, ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க? அந்த கனெக்ஷன்ஸ் என்னென்ன, என் அப்பாவுடைய அந்த கனெக்ஷன்ஸ் என் கிட்ட இருக்குது. அந்த கனெக்ஷன்ஸை வச்சு நம்மளை அட்ரஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி உங்களை எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க? எந்த நாமத்தை வச்சு அட்ரஸ் பண்ணுறாங்க? ஜஸ்ட் இந்த வருஷம் கடைசியாக இருக்குது. ஜஸ்ட் அப்படியே நீங்கள் அப்பாவோடு சில கமிட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லை டாடி, என்ன பார்க்குற ஜனங்க, என் கூட இருக்கிற ஜனங்களை வச்சு என்னை அட்ரஸ் பண்ணக்கூடாது. நான் அநேகருக்கு அட்ரஸாக மாறணும். எப்படி? நான் அநேகருக்கு தலைப்பு செய்தியாக மாறணும். நான் அநேகருக்கு உதாரணத்துவமாக மாறணும். என் கூட இருக்கிற கனெக்ஷன்ஸை நான் மேலுக்கு கொண்டு வரணும் ஆண்டவரே. நிறைய பேர் என்னை கீழே இழுத்து தள்ளிட்டு போயிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் நான் வச்சிருக்கிற உறவுகள் எல்லாமே என் வாழ்க்கையும் கட்டணும், நான் அவங்க வாழ்க்கையை கட்டக்கூடிய ஒரு உறவாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவரோடு ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே வாங்க. நீங்கள் அந்த ஒப்பந்தத்துக்குள்ளே வர அந்த கமிட்மெண்ட்குள்ளே வர உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய பெரிய காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க. பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அது மட்டும் இல்லைங்க, கடைசியாக ஒரு கனெக்ஷன்ஸை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏசப்பா சீஷர்கள், இந்த கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. 3 வருஷம் எல்லாமே ஊழியம் பண்ணாங்க. கடைசி நாட்களில் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மத்திய 26ஆம் அதிகாரத்தில் பேதுரு ஐயா வந்து 3 முறை மறுதளிக்கிறார். அந்த இடத்துல ஒரு ஸ்திரீ சொல்கிறாங்க, உன்னுடைய பேச்சு அவரை வெளிப்படுத்துகிறதே. எப்படிங்க? நம்முடைய பேச்சு அவரை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். நிறைய நேரங்களில் நம்ம இயல்பாகவே யாரு கூட இருக்கோமோ நமக்கே தெரியாமல் அவங்களுடைய பேச்சு, அவங்க ஸ்லாங்ஸ், அவங்க ஆட்டிடியூட்ஸ் வந்து நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோமோ ஹோலி ஸ்பிரிட் அது நமக்குள்ளே அப்படியே இம்பாக்ட் ஆகும். அப்படியே அது வந்து என்னாகும், மேலே ஊற்றப்பட்டிருக்கும். சில நேரங்களில் நம்ம பேசிகிட்டே இருப்போம், டக்குன்னு வந்து அவங்கள போல் அப்படியே பேசுவோம், அவங்கள போல் ஜோக் அடிப்போம், அவங்கள போல் சில காரியங்களை செய்வோம், சில சைகைகளை பண்ணுவோம். அப்போ வந்து சொல்லுவாங்க, இது அது இல்லை, இது அவரை மாதிரியே இருக்கே. ஆமாப்பா, நான் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், அவங்க கூட தான் இப்போ நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். சில நேரங்கள் நம்ம சொல்லவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்கள தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா, அவங்க கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்களா, அவங்க கூட தான் கனெக்டடாக இருக்கீங்களா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய செய்கையும் நம்முடைய பேச்சும் வெளிப்படுத்தும். அன்றைக்கி பேதுருவை பார்த்து அந்த அம்மா தான் சொன்னாங்க, உன் பேச்சு அவரோட சீஷன்னு வெளிப்படுத்துது. இன்றைக்கி நிறைய நாட்களில் நம்முடைய பேச்சு யாரை வெளிப்படுத்துது? நன்மையான காரியத்தை வெளிப்படுத்துதா? கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்ற காரியத்தை வெளிப்படுத்துதா? இல்லை ஏதோ வாழ்ந்தோம், பிறந்தோம், அப்புறம் போவோம் அப்படின்ற மாதிரி உங்கள் வார்த்தை வெளிப்படுத்துதா? ஜஸ்ட் பி கனெக்டட். அப்பாவோட கனெக்டடாக இருங்க. நீங்கள் கனெக்டடாக இருக்க நல்ல மனுஷர்களோடு கனெக்டடாக இருங்க. கனெக்டடாக இருக்க உங்கள் லைஃப்பில் நிறைய சந்தோஷமான காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான காரியங்களை, ரொம்ப அழகான காரியங்களை, ரொம்ப நேர்த்தியான காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துகிறோம் டாடி, நன்றி செலுத்துகிறோம் டாடி. ஹல்லேலூயா. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். குட் கனெக்ஷன் உங்கள் லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக மாற்றும், ரொம்ப சந்தோஷமாக மாற்றும். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிற நம்ம இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுப்போம். நான் ஒரு நல்ல உறவுக்குள்ளே போக போகிறேன், நல்ல உறவுகளுக்குள்ளே போக போகிறேன். என் லைஃப்பை, என் குடும்பத்தை, என் ஊழியத்தை, என் பிஸ்னஸை மேம்படுத்தக்கூடிய ஒரு நல்ல உறவுக்குள்ளே நான் போக போகிறேன் அப்படின்னு எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்க பிள்ளைங்க, நான் தீர்மானம் எடுக்கிறேன் பிரதர், எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. எஸ், எஸ் பிரதர், நான் இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். என் லைஃப்பை மாற்றக்கூடிய உறவுகளுக்குள்ளே நான் போக போகிறேன். இது வரைக்கும் நிறைய வேஸ்டான இடங்களில், தேவையில்லாத இடங்களில் என் நேரத்தை, என் பணத்தை, எல்லாவற்றையும் செலவழித்தேன். இதுக்கப்புறம் நான் அப்படி இருக்க போகிறதில்ல.
இதுக்கப்புறம் நான் அப்படி இருக்க போகிறதில்ல பிரதர் அப்படின்னு எத்தனை பேர் நம்புகிறீங்க? எத்தனை பேர் தீர்மானங்களை எடுக்கிறீங்க? எஸ் பிரதர் நான் எடுக்கிறேன். எஸ் பிரதர் நான் விதைக்க போகிறேன். எஸ் பிரதர் நான் ஜெபிக்க போகிறேன். எஸ் பிரதர் நல்ல உறவுக்காக நான் காத்திருக்க போகிறேன் அப்படின்னு. ஓகே, எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? கமெண்டில் எஸ்ன்னு போடுங்க. ஓகே, அது மட்டும் இல்லை, ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, நம்ம மினிஸ்ட்ரியில் இது வரைக்கும் நிறைய பிள்ளைங்க வந்துகிட்டே இருக்கீங்க, கனெக்ட் ஆகிட்டே இருக்கீங்க, நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுறீங்க, நிறைய டெஸ்டிமனிஷை எங்களுக்கு பர்சனலாக நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த வருடத்தின் கடைசியாக இருக்கிறதுனால உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் டைப் பண்ணியோ இல்லை ஒரு வீடியோவா இல்லை ஒரு ஆடியோவா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இங்கே நம்முடைய ஃபேஸ்புக் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் தெரியப்படுத்துங்க. அந்த சாட்சிகளை நீங்கள் போடும்போது என்ன ஆகும்னா, அந்த சாட்சிகள் மூலமாக அநேகர் பயன்பெறுவாங்க. ஏன்னா சில விஷயங்கள் சில இடங்களில் ஸ்டக்காக இருக்கலாம், அந்த விஷயங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அதை நீங்கள் ஷேர் பண்ணும் போது அவங்க லைஃப்லேயும் கர்த்தர் கண்டிப்பாக செய்வார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்முடைய இப்போது லைவ்லேயே நீங்கள் சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சாட்சி சொல்லலாம். இல்லை நான் வீடியோலேயே வரேன் பிரதர் அப்படின்னாலும் உங்கள் லைவ் பக்கத்தில் உங்கள் நேம் பக்கத்து சேட்லேயே இந்த க்ரீன் கலர் பட்டன் வீடியோ பட்டன் இருக்குது, நீங்கள் அதை ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் இங்கே தெரியப்படுத்தலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி டாடி, நன்றி. ஹல்லேலூயா. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. பாஷாட்டா ராமா தூரா லாபா மாமா. சித்ரகனி சிஸ்டர் bless you. Joshua brother bless you. Brother you full dryness. எல்லாம் ட்ரைனஸ் எல்லாம் கேன்சல் ஆகுது சிஸ்டர். எஸ்டர் சிஸ்டர், எல்லாம் ட்ரைனஸ் எல்லாம் கேன்சல் ஆகுது இயேசுவின் நாமத்தினால. கீர்த்தனா சிஸ்டர் bless you. Thank you for joining. Thank you master, thank you master. வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும், உங்கள் பலவீனங்கள் பலனாய் மாறும். நான் இன்றைக்கி அழகாக சில வார்த்தைகள் உங்களுக்கு வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன், கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய கனெக்ஷன்ஸை கரெக்டாக வைங்க. அந்த கனெக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் போது நம்ம எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு செழிப்பை பார்க்கலாம். எல்லா விதத்துலேயும், பொருளாதாரத்துலையாக இருக்கட்டும், சரீரத்துலையாக இருக்கட்டும், மினிஸ்ட்ரிலையாக இருக்கட்டும், பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும், ஃபேமிலி லைஃப்லையாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் நம்ம ஒரு பெரிய அற்புதத்தை ஈஸியாக பார்க்கலாம். நம்முடைய கனெக்ஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் அது உங்கள் கனெக்ஷன்ஸை கொஞ்சம் செக் பண்ணி சரியான இடத்துல ப்ளக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மஞ்சு பிரதர் bless you. Thank you for joining. Thank you master. அதாவது நீங்கள் சாட்சிகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, நீங்கள் சொல்கிற சாட்சிங்க வந்து அநேகருக்கு அது ஒரு பெரிய புதிய சாட்சிகளை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் நடக்காத இனி நடக்காத நல்லது சாட்சிகள் நடந்ததுக்கு நன்றி செலுத்துங்கள். நடந்த சாட்சிகளுக்கு நன்றி செலுத்தும் போது நடக்காத நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக பகிர்ந்து கொள்ளும் போது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப்படும். இனி நடக்காத காரியங்கள் நடக்கும். Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Master, thank you Master, thank you Master. நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய கனெக்ஷன்ஸை உங்களோடு நாங்கள் வைக்கிறோம். இதுவரை இல்லாத அளவிற்கு ஆண்டவரே நிறைய சாட்சிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி. எஸ், தேங்க்யூ மாஸ்டர். நன்றி டாடி. ஹல்லேலூயா. மா ஷாடா ரா பாபா மாமா மாமா லோ ஷாடா டா நா தி டா ரதரா தியான்டா ருதடபா ராஹாபாலா ஷீடா ரானா தியா சத்துருதனா ராஷீதா ரதனந்தருதனா. எஸ் ரோஷனை ப்ளஸ் பண்ணுறோம்.
ரோஷனை அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டை நாங்கள் பேசுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் இப்பொழுதே சமீபத்துக்கு மட்டுமில்லை தூரத்துக்கும் தேவனாக இருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஆண்டவரே ரோஷனை தொடுங்க, தொட்டு சுகமாக்குங்க. அந்த நாலேஜ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகட்டும் டாடி இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. கீர்த்தனா சிஸ்டர் உங்கள் மினிஸ்ட்ரியை ப்ளெஸ் பண்ணுற ஒரு பெரிய பெருக்கத்தை பேசுகிற உங்கள் எல்லைகளை ஆண்டவர் விரிவாக்குவார். புதிய வருடம் புதிய காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க. நியூ பிகினிங்ஸை பார்ப்பீங்க இயேசுவின் நாமத்தினால. நியூ பிகினிங்ஸ் இயேசுவின் நாமத்தினால. ரிலீஸ் நியூ பிகினிங்ஸ். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Shababa, Rana, Shita, Rana, Thiata, Rudaraba, Yanta, Rudana. எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதங்களை வேரோட இழுத்துறணும், பிடுங்கிடணும் அப்படின்னு கிரியை செஞ்சிட்ருக்க எல்லா வலு சர்பத்தின் கிரியைகள் இப்பொழுதே வேரோட பற்று போகுது. உங்களுடைய எந்தெந்த ஆசீர்வாதங்கள் ட்ரையாக இருக்கோ அந்த ஆசீர்வாதங்களில் ஒரு ஜீவனை பேசுகிறேன். உங்கள் ஃபினான்ஷியலில் ஒரு ஜீவனை பேசுகிறேன். உங்கள் மினிஸ்ட்ரியில் ஒரு ஜீவனை பேசுகிறேன். உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் ஒரு ஜீவனை பேசுகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். சிஸ்டர் அப்படியே வாங்கிக்கிங்க. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வயது திரும்ப வாழ வயது போல் மாறும். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும்னு சொன்ன தேவன் உங்களுடைய வயதை, உங்களுடைய சரீரத்தின் பலனை, உங்களுடைய குடும்பத்தை திரும்பவும் வாழ வயது போல் மாற்றுவார் இயேசுவின் நாமத்தினால. ஜெசன் பிரதர் உங்களை பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. இந்த 2025 முடிய போது இன்னும் என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்கலையே, இன்னும் ஆகலையேன்னு அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு இமை பொழுது போதும், ஒரு நொடி பொழுது போதும் எல்லாவற்றையும் செய்து முடிக்க. ஆண்டவர் உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களை ஆரம்பிச்சிட்டாரு. அது ஒவ்வொன்றுத்தான் உங்கள் கைகள் பார்க்கும், உங்கள் கண்கள் பார்க்கும், நீங்கள் சுதந்தரிப்பீங்க. மலர் மெஷி சிஸ்டர் ப்ளஸ் பண்ணுறேன். உங்கள் ஃபேமிலியை ப்ளஸ் பண்ணுறேன். உங்கள் ஃபேமிலி நிறைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அடைக்கல பட்டணமாக இருக்கும். ஆண்டனி பிரதரை ப்ளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. ஒரு சால்வேஷனை பேசுகிறேன். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போன்ற வாக்கை உங்கள் குடும்பத்தின் மீது பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. Thank you, Jesus. Thank you, Jesus. Right now in the name of Jesus. Right now in the name of Jesus. கர்த்தருடைய ஆவியானவர் சமீபத்துக்கு மட்டும் இல்லை, அவர் தூரத்துக்கும் தேவனாக இருக்காரு. இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலையும் இல்லத்திலையும் நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை வந்து தொட்டு சுகமாக்கக்கூடிய, விடுவிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்காரு. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. நன்றி டாடி. ஹalleluya ma sharaba lata runa shagadadana ragaba la shita bruna zima trudiya taralama. இயேசுவின் நாமத்தினால இதுவரை இல்லாத அளவிற்கு ஆண்டவரே எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய பெருக்கம் உண்டாகட்டும் டாடி. எங்களுடைய கனெக்ஷன்ஸை ஆண்டவரே நீங்கள் புதுப்பீங்க. எங்களுடைய கனெக்ஷன்ஸை டாடி. எங்களுடைய கனெக்ஷன்ஸ் ஆண்டவரே அப்பா தேங்க்யூ ஜீசஸ். ரினியூ ஆகட்டும். நாங்கள் கனி கொடுக்குற இடத்துல எங்களுடைய கனெக்ஷன்ஸை மாற்றுங்க டாடி, மாற்றுங்க. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே திராட்சை செடியோடு நம்ம இணைஞ்சு இருக்கும் போது நம்ம நல்ல கனிகளை கொடுப்போம். நீங்கள் கனிகள் கொடுக்காத இருக்கிற நிறைய விஷயங்கள், உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய பலனை, உங்களுடைய தாளந்துகளை உறிஞ்சிட்ருக்கிற நிறைய விஷயங்களை கர்த்தர் இந்த நிமிஷத்தில் வேரோட பிடுங்கி போட்டுட்ருக்காரு. ரைட் நவ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். பிதாவானவர் நடாத எல்லா நாற்றுகளும் வேரோட பிடுங்கப்படுது இயேசுவின் நாமத்தினால. வேரோட பிடுங்கப்படுது ரைட் நவ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த வியாதி உங்களை விட்டு விலகும், இந்த பலவீனம் உங்களை விட்டு விலகும். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். லாஸ்ட் லைவில் நம்ம சொல்லியிருந்தோம், உங்களால் முடிஞ்சு ஒரு 10 rupees or 5 rupees நீங்கள் சோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன் சொல்லியிருந்தோன்னா,
வருஷம் முடிய போது. இந்த வருஷத்தில் நிறைய பேர் உங்களுடைய அன்பின் காணிக்கையினால், தசமபாகங்களால் நீங்கள் இந்த ஊழியத்தில் விதைச்சிருக்கீங்க. உங்களுக்கு நாங்கள் திரும்பவும் க்ரீட்டிங்ஸ் அப்பப்போ டெக்ஸ்ட்டில் நாங்கள் அனுப்பிடுவோம். பட் புதிய வருடத்தில் உங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து ஒரு ஆஃபரிங்ஸ் உங்களுக்கு நாங்கள் அனுப்ப போகிறோம். வி பிளஸ் அண்ட் சென்ட் இட். அதை ஏன் அனுப்புகிறோன்னா, எங்கள் மேலே இருக்கிற அந்த கிருபை வரங்களை எல்லா விதத்துலேயும், பொருளாதாரத்தில் இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கட்டும், மினிஸ்ட்ரியில் இருக்கட்டும், அதை உங்கள் மேலேயும் நாங்கள் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஏவுனதுனால போன லைவில் கேட்டிருந்தோம், நீங்கள் சென்ட் பண்ணுங்கன்ட்டு. நிறைய பேர் சென்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா நீங்களும் சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை ப்ளெஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் உங்களுக்கு ஜனவரியில் நாங்கள் அதை ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்பவும் க்ரீட்டிங்ஸோட ஒரு ஆஃபரிங் அனுப்ப போகிறோம். அந்த ஆஃபரிங்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது நாங்கள் நம்புகிறோம் உங்கள் ஃபினான்ஷியலில் ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க. வி பிலீவ் ஃபினான்ஷியல் சூப்பர் நேச்சுரலாக மிராக்கல்ஸ் உங்கள் ஃபினான்ஷியலை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜஸ்ட் ஷோ யுவர் சீட். ஏன்னா நீங்கள் அனுப்புனா தான் நாங்கள் திரும்ப உங்களுக்கு க்ரீட்டிங்ஸாக இருக்கட்டும், ஆஃபரிங்ஸாக இருக்கட்டும், நாங்கள் திரும்ப உங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். நீங்கள் எதுவுமே அனுப்பாமல், பிரதர் என் கூட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அனுப்பியிருக்கீங்க, எனக்கு அனுப்பலை அப்படின்னு அதுக்கப்புறம் சண்டை போட்டிங்கன்னா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேருடைய நம்பர்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது. நிறைய பேர் நீங்கள் ரெகுலராக ஆஃபரிங்ஸ் அனுப்பிட்டுருக்கீங்க, நிறைய விதைகளை விதைச்சிட்ருக்கீங்க. இன்னும் நிறைய பிள்ளைகள் விதைக்காத இருக்கீங்க. அந்த பிள்ளைகள்லாம் விதைங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. நம்முடைய கூகுள் பே, ஃபோன்பே அண்ட் பேடிஎம் அக்கௌண்ட் நம்பரெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. கர்த்தர் கண்டிப்பாக பெரிய காரியங்களை செய்வார். இப்போ வந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து ப்ராஃபட் லில்லி ஒய்ஃப் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ப்ரைஸ் த லார்ட். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வர முடியல, லைவில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, இப்போ தான் வந்தேன். ஸோ கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டுட்டோம். நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம வந்து லைவ் பல வருஷங்களாக போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த ஊழியத்தின் மூலயமா கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகள் ஒரு சின்னதோ பெருசோ அதை வந்து ஆண்டோடைய நாம மகிமைக்கென்று நீங்கள் சொல்லும் போது என்ன ஆகும்னா, இன்னும் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கிற நன்மைகள், கேட்கப்படாத ஜெபங்கள், அதுக்குரிய வாசல் எதுக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் இப்போ சொல்ல போகிற சாட்சியில் தான் அது இருக்குது. நம்ம எப்பெல்லாம் சாட்சி சொல்கிறோமோ, ஆண்டோடைய நாமத்தை நம்ம உயர்த்துகிறோமோ, அந்த இடத்துல பிசாசு வைக்கப்பட்டு போவான். அந்தகார வல்லமைகளுடைய சங்கலிகள் உடைக்கப்படும். அடைப்பட்ட எல்லா வாசல்கள் திறக்கப்படும். சரிங்களா? ஸோ வசனம் இவ்விதமாக சொல்கிறது, என்னை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்துலையும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமீன். ஸோ நீங்கள் இன்ன வரைக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செஞ்ச எல்லா நன்மைகள், விசேஷமாக இந்த ஊழியத்து மூலயமா உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட்ட தீர்க்க தரிசனங்களாக இருக்கலாம், ஒரு சின்ன நன்மைகளாக இருக்கலாம், ஹீலிங்ஸ் இருக்கலாம், டெலிவரன்ஸ் இருக்கலாம், ஒரு ஆலோசனை இருக்கலாம், இல்லை ஒரு ஆறுதலை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கலாம் ஏற்ற வேளையில். ஸோ அதை நீங்கள் சாட்சியாக சொல்லும் போது என்ன ஆகுனா, இன்னும் நடக்காத இருக்கிற எல்லா சாட்சிகள், எல்லா நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருடத்துலேயே அது நடந்து நீங்கள் நியூ இயருக்குள்ளே நீங்கள் சாட்சிடுற பிள்ளைங்களாக இருப்பீங்க. ஸோ அப்படியே நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். பாருங்கள், நமக்கு எது வேணுமோ நம்ம அதை விதைக்கணும், இல்லைங்களா? உலகத்தாரே சொல்கிறான், வெனை விதைச்சா வெனை வரும், தெனை விதைச்சா தெனை வரும், மாங்கொட்டை விதைச்சா மாங்காய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் பாருங்கள், ஃபினான்ஸில் வீக்காக இருக்கிற பிள்ளைங்க, ஃபினான்ஸில் நாங்கள் முன்னேற்றத்தை பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்க பார்த்திங்கன்னா,
நீங்கள் ஃபினான்ஸை விதைக்கும் போது, ஆண்டோட ராஜ்யத்துக்கு விதைக்கும் போது நீங்கள் அதை அறுவடையை நீங்கள் பார்க்குறவங்களா இருக்கிறீங்க. ஸோ இப்போ சாட்சியை நீங்கள் விதைக்க போகிறீங்க. ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தி நீங்கள் சாட்சிகளை சொல்லும் போது என்ன ஆகுனா, நீங்கள் இதை சொல்லிகிட்டே சொல்லுங்கள், ஆண்டவரே நான் இப்போ சாட்சி கொடுத்துட்ருக்கேன், நான் வருஷம் ஃபுல்லாக நான் சாட்சி சொல்லணும். ஆண்டவரே எனக்கு மறுபடியும் இதை செய்யுங்க என் வாழ்க்கையில். லார்ட் டூ இட் எகெயின், என் வாழ்க்கையில் இதை மறுபடியும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சாட்சி சொல்லும் போது மற்றவங்களும் அது ஆண்டவரே என் வாழ்க்கையிலையும் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணி அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இடத்துங்களை நாங்கள் பார்க்குறோம். இப்போ ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரு நல்ல சம்பாத்தியம் இல்லை, நல்ல வருமானம் இல்லை அப்படின்னு ஒருத்தருக்காக நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஜெபிச்சுட்டு இருந்தவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சி நல்ல முன்னேற்றம். ஒரு 15,000 ரூபாய் சேல்ரி வாங்கிட்டு இருந்த ஒருத்தருடைய வாழ்க்கையில் 1,00,000 ரூபாய் சேல்ரி வாங்குகிற அளவுக்கு கர்த்தரை உயர்த்தினார். இதுக்காக அந்த மனுஷன் பட்ட பிரயாசம் ஒன்றுமே கிடையாது. என்னன்னா தேவ ராஜ்யத்துக்கு விதைச்சார். அவங்க சீக்கிரமாக சாட்சி சொல்லுவாங்க லைவில் ஸோ நாங்கள் ஒரு வீடியோ ஆச்சு பண்ணி அனுப்ப சொல்லியிருக்கோம் அவங்கக்கிட்ட. ஏன்னா இது உங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். யாரெல்லாம் கம்மியாக சேல்ரி வாங்கிட்டுருக்கீங்க, உங்கள் சேல்ரி உயர்த்தப்படணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த சாட்சியை கேட்டுட்டு நீங்கள் இந்த சாட்சியை ரிசீவ் பண்ணி, ஆண்டவரே 15,000 ரூபாய் சேல்ரிலேருந்து 1,00,000 ரூபாய் சேல்ரிக்கு நீங்கள் அவங்கள உயர்த்திருக்கீங்க, அந்த மனுஷனை உயர்த்திருக்கீங்க. ஆனால் அவர் எந்த பிரயாசமும் படலை. அவர் பண்ணதெல்லாம் என்னது, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விதைச்சார். 15,000 ரூபாய் அவர் வாங்கிட்டு இருக்கும் போது அதில் ஆண்டவருக்கு விதைக்க வேண்டிய அந்த அமௌண்ட்டை 1,000 ரூபாய் தசமாம்சத்தை ஆஃபரிங்க விதைச்சிட்டு அவர் சொன்னார், ஆண்டவரே நான் 1,00,000 ரூபாய் சம்பளம் நான் வாங்கணும் ஆண்டவரே, எனக்குரிய வாசல்கள் திறக்கப்படட்டும், பெரிதும் அனுகூலமான வாசல்கள் எனக்கு திறக்கப்படட்டும்னு சொல்லி அவர் விதைச்சி இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1,00,000 ரூபாய் சேல்ரியில் ஆண்டவர் உயர்த்தி வச்சார். இதுக்காக அவர் எக்ஸ்ட்ரா ஓட்டி பண்ணலங்க. அவர் 8 ஹவர் தான், 15,000க்கும் 8 ஹவர் தான் உழைச்சார், 1,00,000 ரூபாய்க்கும் 8 ஹவர் தான் ஒழிச்சு கொண்டு இருக்கிறார் இன்ன வரைக்கும். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்னா அவருக்கு நிறைய ஞானங்களை கொடுத்து ஐடியாஸை கொடுத்து நல்ல ஒரு பிஸ்னஸ் பீப்புளோட கனெக்ட் பண்ணி நல்ல உயர்வான இடத்துல அவங்கள ஆண்டவர் உயர்த்தி வச்சார். உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் 8 ஹவர் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களா, வேலை செஞ்சிட்ருக்கீங்களா, கண்டிப்பாக தேவனோட ராஜ்யத்துக்கு விதைங்க. இந்த வருஷம் நீங்கள் உங்களுடைய சேலரியை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஆண்டவரே 2025 நான் இவ்வளோ வாங்கிட்டு இருந்தேன், 2026 என் சேலரி இவ்வளோ உயர்த்தணும், நான் இப்படி உயர்த்தப்படணும் ஆண்டவரே, நான் வீடை வாங்கணும், நான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், என் பிள்ளையை எப்படி நான் இந்த காலேஜில் படிக்க வைக்கணும், இந்த கார் என்கிட்ட இருக்கணும், இந்த ஜுவல்ஸ் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு திட்டமிடுங்க. வாய்க்காலை வெட்டுங்க, திட்டங்களை போடுங்க. ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். பாருங்கள், தானியேலும் அவன் நண்பர்களும் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை செஞ்சாங்க. நாங்கள் ராஜா சாப்பிட்ற போஜனத்தை நாங்கள் சாப்பிட்டு எங்களை நாங்கள் தீட்டு படுத்த மாட்டோம் அப்படின்னு திட்டம் வச்சாங்க. அப்போ என்னாச்சு, தீர்மானிச்சாங்க. அப்போ என்னாச்சு, அதிகாரி கண்களில் ராஜா கண்கள் தயவு உண்டு பண்ணுச்சு. அதே போல் நீங்கள் ஆண்டவரே எனக்கு வர சேலரி பத்தலை, எனக்கு இவ்வளோ வேணும், நான் இவ்வளோ சேவிங்ஸ் வைக்கணும், பேங்க் பேலன்ஸ் வைக்கணும், இந்த கடன்லேருந்து வெளியில் வரணும்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் கேட்கும் போது, நீங்கள் தீர்மானிக்கும் போது தயவு கிடைக்கும். தேவ தயவு, பரலோகத்திலிருந்து ஒரு தயவு உங்கள் மேலே ஊற்றப்படும். இந்த 2025 நடக்காத காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த 2026 உங்களுக்கு வருகிற 26 நடக்கும். சிலதெல்லாம் நீங்கள் சாட்சி சொல்லும் போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகும். நீங்கள் திட்டங்களை போட்டு ஒரு புக்கில் எழுதி என்னெல்லாம் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் போட்டு நீங்கள் எழுதி, இந்த வருஷம் நான் என்னெல்லாம் சம்பாதிச்சேன், என்னெல்லாம் இருக்குது, 2026 எனக்கு என்னெல்லாம் நடக்கணும், அது எல்லாத்தையும் நீங்கள் தீர்மானித்து எழுதும் போது என்ன ஆகுனா ஒரு வித்தியாசம் உண்டாகும்.
இந்த 2025 நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். 26க்காக உங்களை நீங்கள் அப்படியே ஆயத்த பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இது ஒரு ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று நான் சாட்சியாக சொல்கிறேன். ஸோ எங்களோட கனெக்டடாக இருக்கிற அந்த பிரதருக்கு ஆண்டவர் செஞ்ச அதே சாட்சிகளை உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வார். அது மட்டும் இல்லாமல் நிறைய சாட்சிகள் சொல்லப்போனால் ஒரு சிஸ்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ரொம்ப டாக்டர்கள் சொல்லிட்டாங்க இது முடியாது, இவங்க அவ்வளோதான், 20% தான் சர்ஜரி பண்ணும்போது 20% தான் உயிர் பிழைப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க நல்லா ஆகி வந்து இன்றைக்கி வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் இன்னும் சாட்சி சொல்லலை. சரிங்களா? அவங்க சார்பாக நாங்கள் சொல்கிறோம், கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு நாளைக்கு சாட்சி சொல்லுவாங்க, நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் அது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வீடியோ காலில் இப்போது நீங்கள் லைவில் சாட்சி சொல்லலாம், அடுத்த லைவில் கூட சில பேர் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டியூஸ்டே இருக்கும். இப்போது உங்களுக்கு வீடியோவில் வரத்துக்கு கஷ்டமாக இருந்தால் வீடியோ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிட்டு வெறும் வாய்ஸ் மட்டும் வரும். இல்லை வந்தீங்கன்னா கூட உங்கள் சந்தோஷம். எப்படி நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு இருக்கிறீங்களோ அப்படி மகிமைப்படுத்துங்க. ஏன்னா பாருங்கள், ஒரு பெரும்பாலுள்ள ஸ்திரீ வந்து யாருக்கும் தெரியாத ஆண்டோடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டு இதோ எனக்கு சுகமாயிடுச்சு, அப்போது யாருக்கும் தெரியாமல் நான் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீ வந்து கிளம்பி போகிற நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், யார் என்னை தொட்டது அப்படின்னு சொல்லி. ஸோ ஆண்டவர் இதை சொல்லாமே இருந்திருக்கலாம். இல்லை, எல்லா இடத்துலையும் ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சார். எந்த இடத்துலையும் ஆண்டவர் சாட்சி கொடுக்க சொல்லலை. ஒரு இடத்துல பிறவி குருடனுக்கு கண்ணு பார்வை கொடுத்துட்டு சொல்கிறாரு, நான் தான் இதை செஞ்சேன்னு எங்கேயும் சொல்லாதேன்றாரு ஒரு இடத்துல. ஆனால் இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, இதை வந்து என்கிட்ட இந்த வல்லமை புறப்பட்டு போச்சு, என்னை யார் தொட்டாங்க அப்படின்னு. அப்போ சீசருங்க கேட்குறாங்க, இவ்வளோ பேர் நெருக்கம் ஆண்டவரே, எவ்வளோ பேர் தொடுறாங்க, மேலே விழுறாங்க, நாங்கள் யாருன்னு சொல்ல முடியும்? இல்லைப்பா, ஒருத்தர் விசுவாசத்தோடு தீர்மானித்து என் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க, என்கிட்ட அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டாங்க, நன்மையை பெற்றுக்கொண்டாங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அந்த நபர் யார்? ஆண்டவருக்கு தெரியாதாங்க யாருன்னு? நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவருக்கு தெரியாதா என்னை தொட்டது யாருன்னு? யாருக்கு சுகம் கிடைச்சிச்சின்னு ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன வெளிப்படுத்த வாஞ்சிக்கிறாருன்னா, எல்லாருக்கும் இது சாட்சியாக தெரியட்டும், இந்த இடத்துல பிதாவாகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் அன்றதுக்காக தான் அவர் வெளிப்படையாக கூப்பிட்டாரு. அந்த ஸ்திரீயை யாருன்னு அங்கே இடத்துல கேட்டார். உடனே அவள் பயத்தோட நடுக்கத்தோட, ஆண்டவரே நான் தான், எனக்கு சுகம் உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது? அந்த இடத்துல ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஸோ இந்த சாட்சி, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற யாவரும் தைரியத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தேவனை தொட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக இருந்த அந்த பாண்டேஜை அந்த ஸ்திரீ அன்னைக்கு உடைக்கிறாளுங்க. தீட்டுப்பட்ட ஸ்திரீ ஒரு யூதனை, ஒரு தேவனை, ஒரு பிரசங்கியார, ஒரு ஊழியக்காரருடைய வஸ்திரத்தை எப்படி தொடக்கூடாது, அது தீட்டுப்பட்டுடும் அப்படின்னு சொல்லி ஒரு உலகமோ ஒரு மாம்சமோ ஒரு பழைய உடம்படிக்கை வச்சிருந்த அந்த காரியங்களை உடைச்சி ஒரு புதிய ரெவலேஷன் அங்கே ஊற்றப்படுகிறது. இல்லை, யாரும் தீட்டுப்பற்றவர்கள் அல்ல, யாரும் அசுத்தமானவர்கள் அல்ல, ஆண் என்பதும் இல்லை, பெண் என்பதும் இல்லை, அவர் எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறாருன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு காரியம் வெளிப்படுகிறது. எல்லாருடைய கண்களில் ஒரு வெளிச்சம் உண்டாகிறது. ஸோ அப்படியேப்பட்ட அது வரைக்கும் பாதிக்கப்பட்ட எந்த ஸ்திரீயும் அந்த தொட்டாங்களோ சுகத்தை பெற்றுக்கொள்வார்களோ, இல்லை தேவனால் இது கூடும் முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்களோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் ஏன் வெளிப்படையாக இதை சாட்சி, இதை சொல்லக்கூடாது, இது நான் 4 செவத்துக்குள்ளே மறைச்சு வைக்கிற காரியத்தை ஏன் உடைச்சி ஆண்டவர் வெளியில் ஊத்துனாரு தெரியுங்களா? மற்ற ஸ்திரீகளும் பெண்களும் வந்து தேவனிடத்துல தைரியமாய் பிரசங்கிக்கும்படியாக, தைரியமாய் அவரை தொடும்படியாக, தைரியமாய் தேவனுக்கிட்ட வந்து ஜபங்களை விண்ணப்பங்களை வைக்கும்படியாக இருந்த ஒரு தெரச்சலியை கிழிச்சு போட்டாருங்க ஆண்டவர். இன்னைக்கு நீங்கள் வெக்கப்படாமல், அன்னைக்கு அந்த ஸ்திரீ எப்படி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தினாலும் நீங்கள் வெக்கப்படாமல் நீங்கள் ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தி பாருங்க. கண்டிப்பாக நிச்சயமாக இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத அநேக காரியங்கள் இன்னைக்கு நடக்கும். நான் ஆணையிட்டு சொல்கிறேன், நான் அடித்து சொல்கிறேன், நான் உறுதியாக சொல்கிறேன். நான் ஆண்டோட நாமத்தை விசுவாசித்து நான் அந்த நன்மையை அனுபவித்து நான் சொல்கிறேன்.
சொல்கிறேன், நிறைய ஒரு வாழ்க்கையில் அதை நான் பார்த்து நான் அனுபவமாக சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாக நன்மைகளை செய்வார். ஆமேன். எல்லாரையும் நான் பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஸ்பிரிட். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தோம், கனெக்ஷன் மேக் யுவர் லைஃப் செலப்ரேஷன். இன்றைக்கி நான் மறுபடியும் உங்களை பார்த்து சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் சொன்னேன், தாவீது யோனத்தானுடைய கனெக்ஷன்ஸ் ஒரு பெரிய காரியத்தை அவங்க லைஃப்பில் கட்டவிழ்த்துச்சு. ஜீவனை காக்கக்கூடிய கனெக்ஷன்ஸாக இருந்துச்சு. அவனை சிங்காசனத்துக்கு நேராக கொண்டு போகிற ஒரு கனெக்ஷன்ஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, சவுல் தன்னுடைய கனெக்ஷன்ஸ் எல்லாம் இழந்தப்போ புற ஜாதி கட்ட மாண்டார். புற ஜாதினால் தன்னுடைய ஜீவன் எடுக்கப்பட்டுச்சு. எலிசாவினுடைய கனெக்ஷன்ஸ் இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம யோவான் 15 நம்ம ஆண்டவரோடு கனெக்டடாக இருக்கும்போது நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்குறவங்களாக இருப்போம். அது மட்டும் இல்லை, லூக்கா 15:32 அந்த 15ஆம் அதிகாரத்தில் கடைசி ஒரு சம்பவம் போடப்பட்டிருக்கு. ஒரு தகப்பன் 2 பிள்ளைகள் தன்னுடைய சொத்தை சரிபாதியாக பிரித்து அந்த சின்ன பையனுக்கு பெரிய பையனுக்கு கொடுத்து அனுப்பும் போது சின்ன பையன் அந்த தகப்பனோடு இருந்த உறவை துண்டிக்கப்படுறதுனால அவர் போய் தன்னுடைய தேவையில்லாத நண்பர்களோடு பழகி தேவையில்லாத இடங்களில் தன்னுடைய பணங்களை எல்லாம் செலவு செஞ்சு எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய ஜீவன் வாழ்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது டக்குன்னு ஒரு யோசனை வருது. தன்னுடைய தகப்பன் வீட்டில் வேலைக்காரங்க கூட நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு அவர் யோசித்து திரும்பவும் தன்னுடைய தகப்பன் இடத்துல வந்து சேர்றாரு. அங்கே ஃபஸ்ட்டு கனெக்ஷன்ஸ் பிரேக் ஆகும்போது அவருடைய லைஃப்பில் எல்லாவற்றையும் இழக்கிறாரு. தன்னுடைய கடைசியில் ஒரு சாப்பாட்டு கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகிறாரு. அந்த கனெக்ஷன்ஸ் மறுபடியும் புதுப்பிக்கும் போது அவருடைய எப்படி அலங்கரிக்கப்படுறாரு பாருங்கள். நல்ல வஸ்திரங்கள், கை காலுக்கு தங்க மோதிரங்கள், காலணிகள். அந்த இடத்துல ஒரு பெரிய செலப்ரேஷன் நடக்குது. அந்த வீட்டில் ஒரு பெரிய பண்டிகைகள் நடக்குது. இன்றைக்கி உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், உங்களுடைய கனெக்ஷன்ஸ் எங்கே இருக்குது, யார் கூட இருக்குது, உங்களுடைய லைஃப்பை கட்டக்கூடிய கனெக்ஷன்ஸில் நீங்கள் இருக்கீங்களா? இல்லை வீணா விருதா மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு மற்றவங்களை சுட்டி காட்டிக்கிட்டு மற்றவங்க அவன் அப்படி தான் இவன் இப்படி தான் அப்படின்னு குறை பேசுகிற ஜனங்களோடு இருக்கீங்களா? இல்லை, யார் எப்படி போனாலும் நான் தேவனுடைய பிள்ளையை தேவனுக்கு விரோதமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு விரோதமாக என் கையை போட மாட்டேன், என் வார்த்தையை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கனப்படுத்தக்கூடிய உங்கள் வாழ்க்கையை கட்டக்கூடிய கனெக்ஷன்ஸில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு வேளை உங்களுடைய கனெக்ஷன்ஸ் வேறு இடங்கள்ல இருந்து உங்களுடைய உழைப்புகள் எல்லாம் விருதாவாக போயிட்டுருக்கலாம். இன்றைக்கி ஒரு முடிவை கொண்டு வாங்க, ஒரு தீர்மானத்துக்குள்ளே வாங்க. இல்லை, என் பொருளாதாரத்தை நான் நல்ல நிலத்தில் விதைப்பேன், என் நேரத்தை என் காலத்தை ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தாளந்துகளை எல்லா காரியங்களையும் நான் ஒரு நல்ல இடத்துல நல்ல நிலத்தில் நான் விதைப்பேன் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு தீர்மானத்தை எடுங்க. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த வார்த்தையை கனம் பண்ணும் விதமாக நீங்கள் விதைக்கலாம். நம்முடைய கூகுள் பே, ஃபோன்பே அண்ட் பேடிஎம் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி நிறைய பேர் விதைச்சிட்ருக்கீங்க. விதைக்கிற பிள்ளைகள் மறுபடியும் நீங்கள் விதைச்சிட்டு நீங்கள் விதைச்ச அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மாஸ்டர். நல்ல தகப்பனே அப்பா, இந்த வார்த்தையை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணுறோம். ஆண்டவரே, எங்களுடைய கனெக்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னு ஆண்டவரே அப்பா எங்கே இருக்கணும்னு ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க டாடி, வெளிப்படுத்துங்கப்பா, வெளிப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினால. எங்களுடைய உழைப்போ எங்களுடைய தாளந்துகளோ எங்களுடைய காரியங்களோ ஆண்டவரே தேவையில்லாத இடங்களுக்கு போகாதபடிக்கு ஆண்டவரே ஒரு நல்ல நிலத்தில் ஒரு நல்ல இடத்துல நீங்கள் சித்தமாக இருக்கிற நீங்கள் திட்டம் வைத்திருக்கிற அந்த இடத்துல ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை நாங்கள் விதைக்க எங்களுக்கு கிருபையும் பலனையும் கொடுங்க டாடி. ஒரு வேளை சில காரியங்கள் ஆண்டவரே இழந்திருந்தாலும் அது எல்லாவற்றையும் மறுபடியும் புதுப்பிங்க. விசேஷமாக விதைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணுறோம். இவங்க விதைகள் 100 மடங்கு ஆண்டவரே அப்பா இவர்களுக்கு கனி கொடுக்கட்டும் டாடி, இவர்களுக்கு கனி கொடுக்கட்டும். இவர்கள் கனி கொடுக்கிறவர்களாய் காத்த நீங்கள் மாற்றுங்க. எல்லாம் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.
கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு. இந்த மாதம் இந்த லைவில் ஜாயின் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் மனதார ப்ளஸ் பண்ணுறேன். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். உங்களுடைய கனெக்ஷன்ஸ் எங்கே இருக்குது, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆண்டவரோடு பேசி அதை சரி பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரூட்ஃபுல் லைஃப்பை பார்ப்பீங்க. உங்கள் பிஸ்னஸில், உங்கள் மினிஸ்ட்ரியில், உங்கள் ஃபேமிலியில் மிகுந்த கனிகளை பார்ப்பீங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. நெக்ஸ்ட் அடுத்த செவ்வாய்க்கிழமை பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.